friends, welcome back to Art and Lifestyle. இன்னைக்கு வீடியோல ரொம்ப முக்கியமான வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை தான் நம்ம கிராஃப்டா பண்ண போறோம். அது என்னன்னா நம்ம வீட்டு சமையலுக்கு உண்டான பொருள்லாம் நம்ம காய வைப்போம். ஸோ அதை வந்து நம்ம வந்து யூஸ்வலாக அது கூட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த பறவைகள் கிட்டேருந்து காக்கா கிட்டேருந்து, ஏன்னா அது கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப இறச்சி இடத்தையே நாஸ்தி ஆகிட்டோம். ஒரு பொருள் கூட நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அந்த விஷயத்த நம்ம தவிர்க்கிறதுக்காக பிசி பைப்பையும் நெட்டையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெட் 2 மீட்டர்ஸ் வாங்கியிருக்கோம். இது எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லேயும் கிடைக்கும். ஜன்னலுக்கெலாம் போடுவோம் இல்லையா கொசுவல்ல, அதுதான் இது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எல் கனெக்டர் 4 எடுத்திருக்கோம். அப்புறம் டி கனெக்டர் 4 எடுத்திருக்கோம். தேவைப்பட்டால் இந்த டேக் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். அண்ட் 1/2 inch பிவிசி 2 வாங்கியிருக்கோம். இதோட லென்த் வந்து 20 feet. ஃபர்ஸ்ட் இந்த நெட்டை 4 ஃபோல்ட் பண்ணுறேன். இதில் 4 பக்கமும் ஓப்பனாக இருக்க கார்னரில் மார்க் பண்ண போகிறேன். கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் 4 பக்கமும் ஒரு அடிக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ மார்க் பண்ண மாதிரியே கட் பண்ண போறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ நெட்டோட இந்த 2 சைடையும் ஸ்டிச் பண்ண போறேன். அதே போல 4 பக்கமும் ஸ்டிச் பண்ண போறேன். பாருங்க, 4 பக்கமும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணதும் பாக்ஸ் மாதிரி இப்படி இருக்கும். இப்போ இந்த நெட்டுக்கு ஏற்ற அளவில் பிவிசி பைப்பை கட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பிவிசி பைப்பை 4.9 ஃபீட்டுக்கு மார்க் பண்ணுறோம். நமக்கு அதே அளவில் 2 பைப் தேவைப்படுது. ஸோ 2 வாட்டி மார்க் பண்ணுறோம். அதே போல் 2.3 ஃபீட்டுக்கும் பிவிசி பைப்பை மார்க் பண்ணுறோம். இதுலேயும் நமக்கு 2 நம்பர் தேவைப்படுது. ஸோ அதே அளவில் இன்னொரு பைப்பையும் கட் பண்ணுறோம். கட் பண்ண பிவிசி பைப் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும். இப்போ எல்லா பைப்பையும் கனெக்டர் வச்சு கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த 4 பைப்பையும் கரெக்டாக 10 inchesக்கு கட் பண்ணியிருக்கோம். இதை 4 சைடும் டி கனெக்டர் யூஸ் பண்ணி லெக் ஆட்டம் அட்டாச் பண்ண போகிறோம்.
இந்த லெக்கோட அளவு 10 இன்ச் எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா, நெட்டோட ஸ்டிச்சிங் பார்ட் இருக்கு இல்லையா, அது டோட்டலாக 11 இன்ச்சஸ் வந்துச்சு. ஸோ 1 இன்ச்சு நாங்கள் விட்டுட்டு 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோம். ஏன்னா அந்த கனெக்டர் எல்லாம் சேர்ந்து வரும் இல்லையா, ஸோ அதனால் 10 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நெட்டை போட்டு பார்த்துடலாம் கரெக்டாக இருக்கான்னு. பர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். இப்போ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி டெஸ்டிங் டே. மார்னிங் 8 o'clock நான் இதை போட்டிருக்கேன். பார்க்கலாம் ஏதாவது பறவை டிஸ்டர்ப் பண்ணுதான்னு. இப்போ ஈவினிங் 4:30. எந்த பறவையும் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி தெரியல. எல்லாம் போட்ட மாதிரி தான் இருக்குது, எதுவும் களைஞ்ச மாதிரியே தெரியல. அதே நேரத்தில் இன்றைக்கி வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு மிளகா காஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மிளகாவும் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். ஓகே, நம்ம இந்த மாதிரி காய போடுற விஷயம்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 வாட்டி தான் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் இது இப்படியே வச்சுருந்தோம்னா நம்ம வீட்டில் இருக்க ஸ்பேஸ் வந்து பிடிச்சிக்கும். ஸோ இதோட வேலை முடிஞ்சதும் இதை எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறோம். இதை நம்ம வீட்டு செல்ஃபில் கூட ஒரு கார்னரில் வச்சுக்கலாம். ரொம்ப கம்மி ஸ்பேஸ் தான் பிடிக்கும் பாருங்கள். அண்ட் இதை அட்டாச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதில் ஏதாவது கொஷின் கேட்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கேளுங்க, நான் அது கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.